டெக் டெய்லி பைட் இதில் பார்த்தீங்கன்னா 3300 கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். இது ஒரு ட்ரெயின் ப்ராப்ளமில் இன்னும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் ஆஃப் தி பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க அண்ட் கொடுக்கல, ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, டைம் கொடுத்துருக்காங்க, செகண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். எஸ், வாங்க போய் பார்க்கலாம். இந்த கொஸ்டின் ஆன்சர் தெரிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆன்சர் தெரில அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஆன்சரை பார்க்கலாம். எஸ், நம்மளுக்கு டிஸ்டன்ஸ், பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் தெரியாது, ஆனால் நமக்கு வந்து சில விஷயம் தெரியும். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படின்றப்போ பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் ப்ளஸ் ட்ரெயினோட டிஸ்டன்ஸை நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இப்போ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா 45 km/h, எப்போவுமே 45 km/h அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம்னா 5/18 வச்சுப்போம், ஏன்னா நமக்கு அதான் சேஃபு. ஸோ 45 × 5/18 அப்படியே இருக்கட்டும். அண்ட் செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 30 செகண்ட்ஸ் வருது. இப்போ ஏதாவது அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ அடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 45 நான் 2ஆல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 9 கிடைக்கும். 2ஆல் பண்ணும்போது இங்கே 15, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் பண்ணும்போது இது 5. ஸோ இங்கே நிறுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் 3 டைம்ஸ் பண்ணுறோம், இங்கே 15. ஓகேங்க. ஸோ 15 × 5 that is nothing but 75. 75 × 5 is nothing but 375. ஸோ 375 எனக்கு வந்துருச்சு. இங்கே ஒரு 130 இருக்குது, இந்த பக்கம் போச்சு அப்படின்னா மைனஸ் ஆயிடும். ஸோ B is equal to 375 minus 130. ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா 5, 4, 2. ஸோ நம்மளோட பிரிட்ஜோட சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 245. ஸோ இது கிளியர் ஆச்சு. நம்ம ஒரு லைக்கப் போடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயத்த, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி மக்களே. தேங்க்யூ.